ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வரக்கூடிய குரூப் 4 இல்லை குரூப் 2க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 2026 குரூப் 4 இல்லை குரூப் 2 வரப்போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு கிளியரான பிளான் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஃப்ரெஷர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டேஸில் கரண்ட் ட்ரெண்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம், எப்படி பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெரிய ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் கூட, ஓகேங்களா? ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க கூட பெரிய ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போது நாம் ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேர்த்துக்காகவுமே நிறைய கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஆல்ரெடி கிளியர் பண்ணி ஒர்க்குக்கு போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசி நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க முன்னாடி எப்படி இப்போ ஜிஎஸ் படித்தாங்க, இப்போ இந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணியிருக்கவங்கள்ட்ட இருந்து எப்படி தமிழ் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ வரக்கூடிய ட்ரெண்டில், ஏன்னா இப்போ தான் தமிழ் சிலபஸ் மாற்றி கரெக்டாக ஒரு குரூப் 4 ஒரு குரூப் 2 நடந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கு எப்படி நம்ம பிளான் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம அதை பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். அது ஈவன் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, யாரும் இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோக்கு முடிச்சு நீங்கள் ஒரு வெளியில் போகிறப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இப்போ கிடைக்கும். ஈவன் தமிழ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜிஎஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2026 குரூப் 4 இருக்குமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட நம்பகமான டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிற வகையில் 2026 கண்டிப்பாக குரூப் 4 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்க டேட்டு, ஓகேங்களா, நவம்பர் 16 நான் பேசுகிறேன். நவம்பர் 16, 2025, ஓகேங்களா? இன்றைக்கி டேட் படி கண்டிப்பாக குரூப் 4 நெக்ஸ்ட் இயரில் இருக்குன்னு தான் சொல்லி நமக்கு தகவல் வருது. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் நம்பகமாக என்ன பண்ணலாம், குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்த மந்த்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்துடும். ஸோ அதில் இன்னும் கிளியர் கட்டான ஐடியாவும் கிடைக்கும், ஓகேங்களா? சார் பட் குரூப் 4 வரலாம், என்ன சார் பண்ணுறது? பட் நம்ம இதில் வந்துட்டோம். ஸோ 1 இயர் 2 இயர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம என்னது, இதை விட்டுட்டு போகல எந்த அர்த்தமும் கிடையாது. அதில் வரக்கூடிய குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இதில் நான் ஃப்ரெஷர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரெஷர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு 2 to 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு டே வைஸில், ஓகேங்களா, ஒரு டே இருக்குது அப்படின்னா அந்த டேவை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு வரேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டேஸில் தமிழ் நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கேள்விகள் நம்மளால் எதிர்பார்க்க முடியுது கொஸ்டினில், கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் 100 கொஸ்டின் தமிழ்லேருந்து வருது. 10th ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்டை தாண்டி போகுது, கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 4 நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களாலும் தெரியும், குரூப் 2 அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களாலும் தெரியும். ஒரு 20 கொஷின்ஸ், ஓகேங்களா, ஒரு நியர் அபவுட் ஒரு 10 to 20 கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து வருது. அதுலேயுமே நம்ம குரூப் 4 நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ நமக்கு என்னது, குரூப் 2ல் நம்ம எப்படி நம்ம வந்து தமிழில் நம்ம அப்ரோச் பண்ணல நமக்கு கொஷின் நம்ம இருந்ததோ அதை விட கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 4க்கு கொஞ்சம் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் பாசிட்டிவான அப்ரோச் நம்மளால் கொண்டு போக முடியுது. ஃபர்ஸ்ட் நமக்கு குரூப் 4ல் வந்ததை விட நம்ம குரூப் 2ல் பார்க்குறப்ப நம்மளால் என்னது, அந்த வித்தியாசத்தை உணர முடியுது, சரிங்களா? ஸோ 10 to 20 கொஷின் நம்மளால் ஸ்கூல் புக்கில் இருந்து வருதுன்னு சொல்ல முடியுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு அதில் ஒரு கொஷின் கூட நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து வரக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணிடவே கூடாது, ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் நமக்கு மிஸ் ஆனாலும் நம்ம தௌசண்ட்ஸில் நம்ம ரேங்கிங் பின்னாடி போக போகிறோம்னு அர்த்தம், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 12, ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் ஒன்லி சிலபஸ், ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து யூனிட் 9க்காக படிக்கிறேன், இல்லை யூனிட் 8க்காக படிக்கிறேன், ஜிஎஸ்க்காக சேர்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்ற விஷயம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தமிழில் ஒன்லி சிலபஸை மட்டும் 6 to 12 இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணுங்க. சார் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ணணுமா சார்? நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 2026க்கு நீங்கள் ஒன்லி சிலபஸ், நீங்கள் வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னால் ஓல்டு புக் கவர் பண்ண
பண்ண முடியலைங்க சார் அப்படின்னா நியூ புக் நான் அது கண்டிப்பாக கவர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்லி 100% பியோர் சிலபஸ் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் கவர் பண்ண வேண்டாம் தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் மட்டும் கவர் பண்ணுங்க. ஜிஎஸ்ங்கிறப்போ ஜிஎஸ்ல வரக்கூடிய விஷயங்களை ஜிஎஸ்ல நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் ஒன்லி சிலபஸ் பியோர் சிலபஸ் 100% சிலபஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். அது நியூ அண்ட் ஓல்டு 6 to 12 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று பியோர் சிலபஸ் மட்டும் போதும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? தமிழுக்குன்னு சிலபஸ் வைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்க. அது எய்தர் உங்களுக்கு உங்களோட ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் எய்தர் எந்த புக்கை நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டோட புக்கை ஃபாலோ பண்ணாலும் ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க. அதில் டாபிக் வைஸ் நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தமிழுக்கு அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 3 hours வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்குக்கும், ஓகேங்களா, 2.5 hours to 3 hours ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்குக்கும் ஒரு டாபிக்கு இல்லை ஒரு 2 டாபிக் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 hours வந்து இன்ஸ்டியூட்டோட புக்கை கவர் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 1 hour நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கூல் புக் நம்ம முன்னாடி மாதிரி இன்ச் பை இன்ச் நம்ம படிக்க போகிறது கிடையாது. சிலபஸ் மட்டும் படிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பியோர் சிலபஸில் என்ன இருக்கோ அதை உங்களால் ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணிட முடியும். ஒரு நாளைக்கு 1 hour நீங்கள் படிச்சிங்கனாலே ஸ்கூல் புக்கில் நீங்கள் 6th term ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுறீங்க அப்படின்னா 6th ஃபஸ்ட்டு டேர்ம் 1 hourல நீங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் என்னது ஒன்லி சிலபஸ் மட்டுமே போதுமானது. ஓகேங்களா? ஒன்லி சிலபஸ் மட்டுமே போதுமானது. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மேபி 1 or 2 days இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்லி 1 day போதுமானது. அதுலேயும் 1 hour போதுமானது உங்களுக்கு 6th ஃபஸ்ட்டு டேர்மை முடிக்க. ஓகேங்களா? ஸோ பியோர் சிலபஸ் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ வந்து நான் சொல்ல வரது என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் சேம் சைட்லேயே நீங்கள் பேரலாக என்ன பண்ணணும், ஒரு 1 hour இல்லை 1.5 hour டைம் எடுத்து உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, நான் 1 hourலேயே ஃபாஸ்ட்டாக படிச்சிருவேன் ஸ்கூல் புக் அப்படின்னா 1 hour எடுத்துக்கோங்க. இல்லை 1.5 hour தேவைப்படும் அப்படின்னாக்கா ஒரு 1.5 hour என்ன பண்ணிக்கோங்க எடுத்து ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு, ஓகேங்களா, நான் November 16, 2025 பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் மாற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் Group 4 and Group 2 வந்திருக்கனால இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்டோட புக்குமே என்னாகும், கண்டிப்பாக ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்டட் வெர்ஷனில் உங்களோட நீங்கள் பழசாக படித்த விஷயங்களும் இருக்கும், அது இல்லாமல் புதுசாகவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த புதுசாக வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு சேம் இன்ஸ்டியூட்டோட புக் வாங்கினாலும் சரி இல்லை இன்னொரு இன்ஸ்டியூட்டோட புக் வாங்கினாலும் சரி, ஓகேங்களா, மொத்தத்தில் அப்டேட் ஆகி வரக்கூடிய இன்ஸ்டியூட்டோட புக்ஸில் நீங்கள் வாங்கி உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சார் இல்லை சார் நான் வந்து 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணல, நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆஃப்டர் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமே நான் வந்து தமிழ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் திருப்பி நீங்கள் அகைன் என்ன விஷயங்கள் படிச்சிங்களோ அதே விஷயங்களை தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழை உங்களால் கவர் பண்ணி முடிக்க முடியாது எய்தர் ஸ்கூல் புக் இல்லை இன்ஸ்டியூட் புக் எடுத்து. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பேரலாகவே என்ன பண்ணிக்கணும், ஸ்கூல் புக்கு ஒரு இன்ஸ்டியூட் புக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா அப்டேட் ஆகி வரக்கூடிய புக்கில் நீங்கள் படித்த விஷயங்களும் இருக்கும், எக்ஸ்ட்ரா அப்டேட்டட் என்ன விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா தமிழுக்கு நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சஜஷன். ஓகேங்களா? ஸோ முழுக்க இது நம்மளோட இந்த சஜஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேர்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியும் கிளியர் பண்ணவங்க கிட்ட பேசியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கிட்ட பேசியும் நம்ம இந்த விஷயங்களை சொல்கிறோம். ஸோ இது உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ட்டை மாற்றாதீங்க. இட் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் தமிழுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோமோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்கிற டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 hours 5 hours எடுத்துக்கலாம். ஸ்கூல் புக் 1 to 1.5 hours நீங்கள் ஒரு 2 hours எடுத்துக்கலாம், இல்லை 1 hour குறைச்சிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் மாற்றாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஜிஎஸ், ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜிஎஸ். ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75 கொஷின்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 45 கொஷின்ஸை ஸ்கூல் புக்கில் இருந்தே பியூராக எதிர்பார்க்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 35 கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அதையுமே நம்ம என்னது சோர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா விஷயங்களை வச்சு கவர் பண்ண முடியும். சில விஷயங்கள் நமக்கு வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆன்சர் கொடுப்பாங்க நமக்குமே ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்காது. அப்படின்றப்போ அந்த விஷயங்களை அது யாராலையுமே அப்ரோச் பண்ண முடியாது.
முடியாது. ஓகேங்களா? பட் இந்த 35 டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 35 டு 45 கொஸ்டின்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிடுவாங்க ஸ்கூல் புக்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா இனிஷியலா நீங்க ஜிஎஸ்க்கு 6 to 12 எல்லா புக்கையுமே நீங்க படிச்சு தான் ஆகணும். எல்லா புக் மீன்ஸ் சோசியல் சயின்ஸ்ல வரக்கூடிய டாபிக்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் 6 to 12 நீங்க கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? 6 to 12 ஜிஎஸ் நீங்க கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா சார்? சயின்ஸ்க்கு என்ன சார் பண்ணலாம்? சயின்ஸ்க்கு வந்து மார்க் 5 மார்க்ஸ் தான், 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ் நான் வந்து சயின்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் சார், நான் என்னால் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க சயின்ஸ் கவர் பண்ணுங்க. இல்லைன்னா பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சொல்ற புரியுதுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் இயருக்கு சயின்ஸ்க்கு நான் சொல்றது. ஓகேங்களா? அதே மாதிரி சிஏ. ஓகேங்களா? சிஏ வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டோட கன்சாலிடேட்டட் சிஏ பேஜையோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கே ஒரு 10 சிஏ சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்டான சிஏ எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் உங்களை கன்சாலிடேட் பண்ணி அதை படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? டெய்லி ஸோ நம்மளோட சிலபஸ் படி சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்டு நமக்கு என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நடந்திருந்தால் அந்த விஷயங்கள். ஸோ இதை மட்டுமே சிஏ கவர் பண்ணால் போதும். நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய சிஎஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம கவர் பண்ண வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது நான் ஜிஎஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அது எய்தர் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் போட்டு இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஜிஎஸ்க்கு நமக்கு ஆப்வியஸாக தெரியும் மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங். ஓகேங்களா? இப்போ இந்த மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கும் கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க சேம் நான் இதே மாதிரி ஜிஎஸ்க்கு ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் ஒரு 3.5 ஹவர்ஸ் தான் நான் ஜிஎஸ் ப்ளஸ் சிஏக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு 1.5 ஹவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங், அதாவது ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங்கில் வரதுனால இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் மேத்ஸ் ப்ளஸ் ரீசனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த 25 உங்களோட வெற்றி வாய்ப்பை ரொம்ப தீர்மானிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைம் இருக்கின்ற பட்சத்துக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க, பிஒய்க்யூ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. ஓகேங்களா? ஸோ அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கிறது இது அவசியம். இது ஃப்ரெஷர்ஸ்க்கானது. ஓகேங்களா? சார் என்ன சார் குரூப் 4க்கே நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருந்துட்டு நம்ம இவ்வளோ விஷயங்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நான் இவ்வளோ படித்தா போதும், 3 மாதம் படித்தா போதும், ஒரு 3 வாரம் படித்தா போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ இருக்க ட்ரெண்ட் இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வெற்றி வாய்ப்பை உறுதியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் ட்ரெண்டில் இருக்கவங்களை கேட்டிங்கனாலும் தெரியும், இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ சார் 10th லெவல் தானே சார், இதுக்கு மேலே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக இந்த லெவல் வரையும் படிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். நான் எக்ஸ்பீரியன்ஸ் சார், நான் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் என்னாலையும் ஒரு கிளியர் கட்டான ஐடியா இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ சேம் விஷயங்கள் தான் இதில். என்னன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் நீங்களும் சேம் ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை ஃபாலோ பண்ணுங்க. சைட் பை சைடு ஸ்கூல் புக்கை என்ன பண்ணுங்கன்னா 6 to 10, 12 ஃபாலோ பண்ணுங்க. 6 to 12 எய்தர் ஓல்ட் அண்ட் நியூ ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி பியோர் சிலபஸ் மட்டும் போதும். ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கு, ஒரு ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா? 6 to 12 ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட புக்கை நீங்கள் முடிக்கிறப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புக்கு அப்டேட் ஆகி வரும். இந்த அப்டேட் ஆகி வரக்கூடிய வெர்ஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆன் ஆயிருக்கோ அந்த ஆட் ஆனை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் சொல்கிறது புரியுதுங்களா? எய்தர் உங்களுக்கு எது ஸ்டாண்டர்டாக இன்ஸ்டியூட் தோணுதோ அந்த இன்ஸ்டியூட்டோட புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு அப்டேட்டட் வெர்ஷன் வரப்போ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவிரா புக்கு. ஓகேங்களா? இலக்கணத்துக்கு தேவிரா புக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களால் படிக்க முடிஞ்சது, எங்களால் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது சார், இதை படிக்கிறதுக்கே டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் 2 to 3 இயர்ஸ் படிச்சுட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ தேவிராவோட இலக்கணத்தை உங்களால் ஒரு டைம் ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா சிலபஸ் படி, ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் த சிலபஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ தேவிரா புக்கில் அந்த இதை நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வரக்கூடிய ட்ரெண்டில் 10th லெவல்னு சொல்லிட்டு தேவிரா புக்லேருந்து கேட்குற அளவுக்கு கூட கண்டென்ட் எடுத்துடுறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஓல்டு புக்லேருந்து சில விஷயங்கள் எடுக்கிறாங்க, தேவிராலேருந்துமே சில விஷயங்கள் எடுக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால என்ன பண்ணணும், இதுல இருந்து தான் கவர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025ல் இப்போ கேட்டிருந்த கொஸ்டின் கூட அது பிளஸ் ஆன்று அதான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொடுத்துருந்தாங்க, பிரித்தெழுதுகளே. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளால தேவிரா புக்கில் ஃபாலோ பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால தேவிரா புக்கில் நீங்கள் சிலபஸில் சொல்லியிருக்க விஷயங்களை மட்டுமே, அந்த டாபிக் மட்டுமே ரீட் பண்ண முடிஞ்சால் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து நம்ம என்னது, ஸோ ஓகே தேவிரா இதெல்லாம் முடிச்சிட்டோம். பட் என்னது, நம்ம கலைச்சொற்களுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது? கலைச்சொற்கள் ஒரு பெரிய புதிராகவே இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் புக்கில் இருக்கக்கூடிய 6 to 12 ஜிஎஸ் புக்கில் இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6 to 12 இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கலைச்சொற்களை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஜிஎஸ் படிக்கையில் ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுலேருந்து சில விஷயங்கள் நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் உங்களால் முடிஞ்சது, என்னால் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது சார் அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறையோடது 3 வால்யூம் இருக்குது. ஓகேங்களா. வால்யூம் 3 வால்யூம்ஸ் இருக்குது சார். இதுக்கெல்லாம் பாசிபிளா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உங்களால் ரெகுலராக ஒரு 3 பேஜ்லேருந்து 4 பேஜ் உங்களால் ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் சிம்பிளாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது ஷார்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஒரு 4 to 5 பேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்தாலும் நமக்கு பாசிபிள், நமக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா. போன டைம் நமக்கு சோர்சஸ் பார்க்குறப்போ நமக்கு தமிழ் வளர்ச்சித்துறையோட அந்த 3 வால்யூம் புக்கில் இருந்துமே நம்மளால சோர்சஸ் எடுத்துக்க முடியுது. அதுல இருந்தா வந்து நிறைய நமக்கு இந்த கலைச்சொற்கள் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது முடிஞ்சதுன்னா நீங்கள் அதுல இருந்து ரெகுலராக ஒரு 2 to 3 பேஜஸ்ல இருந்து ஒரு 4-5 பேஜஸ் படிச்சுக்கிட்டே வாங்க. இல்லை சார் என்னால் அந்த அளவுக்கு முடியலை அப்படின்னா கண்டிப்பாக 6 to 12 இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களையாவது படிச்சிருங்க. ஏன்னா நம்ம இதை வச்சு சில கொஷின்ஸை நம்மளால அட்டன் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட், பல்வேறு துறைகள் சார்ந்த கலைச்சொற்கள் தான் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த விஷயங்களை வச்சு நம்மளால சில விஷயங்களை நம்மளால இதை அட்டன் பண்ண முடியுது. ஓகேங்களா. ரிலேட்டடான வேர்ட்ஸை வச்சு நம்மளால அட்டன் பண்ண முடியுது. சார் இதை என்னால் சுத்தமாக முடியாது சார், இதை என்னால் படிக்க முடியாது, புக்கும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் 6 to 12 படிச்சுக்கிட்டு ப்ளஸ் தமிழ் வளர்ச்சித்துறையோட ஸ்லைடு. ஓகேங்களா. ரெகுலராக ஒரு 10 வேர்ட்ஸ் வரும். இந்த 10 வேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெகுலராக நீங்கள் எடுத்து அதை ரீட் பண்ணி ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் அதை என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த 10 வேர்ட்ஸையும். சார் போன டைம்லாம் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லையா சார் அப்படின்னா, ஆமாம் பெருசாக இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் இதே விஷயங்கள் 2026லையும் ஃபாலோ ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிடுற அந்த வேர்ட்ஸ்ல இருந்து கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கு, நமக்கு கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தமிழுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் நான் ஜிஎஸ்க்கு என்ன சார் பண்ணணும்? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற முதல் விஷயங்கள், நீங்கள் 6 to 12 ஸ்கூல் புக்கை நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா 75 கொஸ்டின்ஸ் நான் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். ஸோ 35 கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் நம்மளால இதில் எடுக்க முடியும் அதிகபட்சமாக. ஓகேங்களா. ஸோ 30 கொஸ்டின்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ 30 to 40 நம்ம கொஸ்டின் டஃபாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து வரும். இதுவே கொஸ்டின் ஈஸிங்கிற பட்சத்துக்கு 40-45 கொஸ்டின் கூட ஸ்கூல் புக்ல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படின்றப்போ ஸோ ஜிஎஸ்க்கு 6 to 12 நீங்க புக்கை கவர் பண்ணி தான் ஆகணும். இந்த ஜிஎஸ் புக்கை நீங்க உங்களால 6 to 12 ஒரு டைம் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இயர் அண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இயர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணையில உங்களுக்கு இந்த இயர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டுமே, அது வந்து நம்பர்ஸுங்கிறது ஒரு டைப்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஏரியாவாக இருக்கலாம், வேற இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் விஷயங்கள் வருது அப்படின்னா நம்பர்ஸோட விஷயங்களும் இயர்ஸோட விஷயங்களையும் நோட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஸ்டாண்டர்டு என்ன லெசன் அப்படிங்கிறத போட்டு தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் படிக்க முடிஞ்சால் ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சார் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரையாவது கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 5 கொஸ்டின் போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2லேயே தெரிஞ்சிருக்கும் ஈஸியான சயின்ஸ் கொஸ்டின். என்னது, நமக்கு 5 வகைப்பாடு உருவாக்குனது யாரு, அதே மாதிரி 6 வகைப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு. பட் நம்ம என்னது பெருசாக சயின்ஸை கவர் பண்ணாமல் விட்டவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ சயின்ஸில் 5 கொஸ்டின் அப்படின்றப்ப சில சமயம் இந்த மாதிரி புக்ல இருந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயரையும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸையும் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. சிலபஸ் மட்டும் கவர் பண்ணா போதுமானது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா.
ஸோ அடுத்து சார் அதுக்கப்புறம் வெளியில இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே சார், ஒரு 30ல இருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே சார், அதுக்கு என்ன சார் பண்றது? எஸ் கேட்குறாங்க தான். அதுக்கு நமக்கு ஈவன் குரூப் 4 10th ஸ்டாண்டர்டாகவே இருந்தாலும் இல்ல குரூப் 2க்கு டிகிரி ஸ்டாண்டர்டாகவே இருந்தாலும் அவங்க பெருசா நமக்கு வெளியில போகக்கூடிய விஷயங்கள் ஒரு 2 விஷயங்கள் தான் அதிகமாக போறாங்க. ஒன்னு நமக்கு புக்கை தாண்டி போறக்கூடிய விஷயம் பாலிட்டி ஒன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவர்களை பத்தின விஷயங்கள். ஓகேங்களா, நமக்கு விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தின விஷயங்கள். அது இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீதி கட்சி பிளஸ் பெரியார் அண்ணா இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா வெளியில போவாங்க. ஓகேங்களா, நீதி கட்சியும் பெரியார் அண்ணா இந்த விஷயங்களுக்குலாம் வெளியில போவாங்க. அது இல்லாம எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வரப்ப நான் அதை சொல்றேன். ஓகேங்களா, ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பிரகதீஷ் பப்ளிகேஷனோட அந்த கிரீன் கலர் புக்ல நீங்க ஃபுல்லா படிக்கணுமா சார்? நான் ஒரு குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நான் ஃபுல்லா படிக்கணுமா சார்? ஃபுல்லா படிக்க தேவையில்லை. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க இனிஷியலா நீங்க எதுல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து, ஓகேங்களா, அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா அப் டு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல படிச்சு வச்சுக்கோங்க. அதிகமாக அதை கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப் டு நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் கவர் பண்றாங்க. வெளியில போகக்கூடிய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரைக்குமே சில விஷயங்கள் நம்ம கேட்கறாங்க. ஸோ அதனால இதை விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது வெளியில போகக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு சேஃபு. அதுக்கப்புறமா தலைவர்களுக்கு ரெகுலரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற பேசிஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு எய்தர் ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்லயோ இல்ல நீங்க ஃபர்தரா நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான புக்லயோ நீங்க ஒரு தலைவரை பத்தின விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்கூல் புக்ல தலைவர்களோட விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சில விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ல நமக்கு ஐஎன்எம்ல நமக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க தலைவர்கள், அதை படிச்சுட்டு ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒருத்தரோட நம்ம பயோகிராஃபி நம்ம படிச்சுக்கிறது அவசியம். ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் அப்படின்ற பேசிஸ்ல வச்சுக்கோங்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீதி கட்சி பெரியார் அண்ணா சார் பண்றது, நீதி கட்சி பெரியார் அதுக்கப்புறமா அண்ணா இவங்களுக்கு என்ன சார் பண்றது, இதுக்கு கா வெங்கடேசன் புக்ல கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், நீதி கட்சி பெரியார் அண்ணா இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது ஸ்கூல் புக்கை தாண்டியும் வரலாம் இல்ல வித்தின் த ஸ்கூல் புக்லயும் வந்துடலாம். அது ஆனா பட் கண்டிப்பா கொஸ்டின் இல்லாம வராது. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். எய்தர் நமக்கு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி ரெகுலரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு யூடியூப் சேனல்ஸையோ இல்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு அந்த கன்சல்டேட்டட் பேஜையோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ். இது நீங்க நோட்ல ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வச்சாகணும். அப்பதான் லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சிஏல பெருசா மார்க் உங்களுக்கு வராது. ஓகேங்களா, ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஏ பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா சார், நான் நெக்ஸ்ட் என்ன சார் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும் பார்த்து வச்சே ஆகணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்து வச்சே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் சொல்ல வர விஷயங்கள். இது இல்லாம இந்த விஷயங்கள்லாம் இல்லாம அது ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2026 எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த 2026ல நீங்க ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் இல்லாம வேற எக்ஸாம்ஸ், அது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம் இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு குரூப் 4 தான் ஃபாலோ பண்றேன் இல்ல குரூப் 2 ஃபாலோ பண்றேன், இது ரெண்டுக்குமே ஃபாலோ பண்றேன். பட் ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் நடக்குது இல்ல ஒரு டிப்ளமோ லெவல் எக்ஸாம் நடக்குது இல்ல ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் நடக்குது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கிறப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலருக்குலாம் உங்களுக்கு எய்தர் ஜிஎஸ்ஸும் உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பர் தான், அதே மாதிரி தமிழும் ஸ்கோரிங் பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்ல வந்து வெறும் எலிஜிபிலிட்டி தான், பட் ஜிஎஸ் வந்து ஸ்கோரிங் பேப்பர். இந்த மாதிரி நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரை வாங்கி நீங்க அதுல ஜிஎஸ் எப்படி இருக்கு, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, தமிழ் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, அதாவது ஸ்கோரிங் பேப்பர் கேட்க சொல்றேன். ஸோ புரியுதுங்களா, எலிஜிபிலிட்டி எப்பவுமே தமிழ் ஈஸியா தான் இருக்கும். பட் ஸ்கோரிங் பேப்பர் வந்ததுன்னா அதுல ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்க வேண்டியது அவசியம். ஈவன் நீங்க குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த விஷயங்களை பாத்துக்க வேண்டியது அவசியம். சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நாம் என்ன சொல்லியாச்சு, ஃப்ரெஷர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ நான் வந்து எப்படிங்க சார் நான் வந்து டேவை வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது, நல்லா கவனிச்சுக்கோங்க. டே யூட்டிலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு நாளில் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் ஒரு டேவை நீங்கள் எப்பயுமே உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ்
ப்ளஸ் மேத்ஸ் இது மூணுமே ஒரு நாளைக்கு வந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு சிலர் வந்து நீங்கள் 6 ஹவர்ஸ் படிப்பீங்க, சிலர் 10 ஹவர்ஸ் படிப்பீங்க, ஸோ சிலர் 12 ஹவர்ஸ் படிப்பீங்க, அது உங்களோட கன்வீனியன்ட். பட் நீங்கள் படிக்கிறதுல கண்டிப்பாக தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் மூணுமே நீங்கள் படிச்சாகணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 ஹவர்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளானில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஈவன் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி. ஸோ ஃப்ரெஷர்னா உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் புக்குக்கும் ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ½ நீங்கள் இதில் கூட போய்க்கலாம், இல்லை இந்த ½ இதில் கூட போய்க்கலாம். பட் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் புக்குக்கும் ஒரு ஸ்கூல் புக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேரலாக போகிற மாதிரி. இல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு 2 ஹவர்ஸ், இதில் ஒரு 1 ஹவர் ப்ளஸ் 1 ஹவருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு தேவிராவோ இல்லை நான் வந்து ஒரு தமிழ் வளர்ச்சித்துடைய விஷயங்களோ பார்க்குறேன் அப்படின்றதும் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட் புக்கையும் நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஹவரில் மிச்சம் இருக்கக்கூடிய 6 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, 4 ஹவர்ஸ் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜிஎஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 4 ஹவர்ஸ்லயே நீங்கள் ஒரு ½ நீங்கள் சிஏக்கு ஒதுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ½ சிஏக்கு ஒதுக்கிக்கலாம். அது ஈவன் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் சேனல்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஹவர்ஸ் என்ன சார் பண்ணணும், 2 ஹவர்ஸ் to ஒரு 1.5 ஹவர்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு ½ நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்னோட கெப்பாசிட்டியை பொறுத்து 2 ஹவர்ஸ்மே இதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதில் 1 ஹவர் மேத்ஸுக்கும் அதாவது ஆப்டிடியூடுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 1 ஹவர் ரீசனிங்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸில் நீங்கள் எவ்வளவு தூரம் மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அது உங்களை ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணி விடும். ஓகேங்களா? சொல்றது புரியுதா? ஸோ இந்த விஷயங்களை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிளான்ல 3 டே பிளான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரெகுலர் பிளான் போடுறவங்களும் பெருசாக அதில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் பிளான் போடுறவங்க கண்டிப்பாக அதில் லேக் இருக்கும். ஸோ 3 days ஒன்லி பிளான், 3 days பிளான் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். 3 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் பிளான் போட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா இன்னையிலேருந்து நான் 3 நாளைக்கு நெக்ஸ்ட் நான் என்ன படிக்க போகிறேன், தமிழில் நான் அந்த 3 daysக்குள்ளே இவ்வளோ முடிச்சிருவேன், ஜிஎஸ்க்கு நான் இவ்வளோ முடிச்சிருவேன், மேத்ஸ்க்கு இந்த டாபிக்லாம் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 days பிளான் போட்டுக்கணும். இதில் நான் இந்த விஷயங்கள் நான் இவ்வளோ படிச்சிருவேன், இதில் நான் இந்த விஷயங்கள் இவ்வளோ படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கணும். இந்த விஷயங்கள்ல மேக்ஸிமம் இந்த 3 days பிளான்ல லேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிளான் பண்ணுறதை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க, இதில் ஏதாவது லேக் ஆகிடுச்சு, இதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 days வர்றதுல அந்த மிஸ் ஆன பிளானை கண்டிப்பாக போட்டு அகைன் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் லேக் ஆக விடாதீங்க. நீங்கள் இந்த பிளான் போடையில் நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சில வேற அதர் ஒர்க்ஸ் வந்தாலும் உங்களால் அதை என்ன பண்ணிக்க முடியும், அந்த விஷயங்களை தள்ளி வச்சுட்டு நம்மளால திருப்பி இதை என்ன பண்ணிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை ஒருவேளை அந்த வேற விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த டைமை நீங்கள் அகைன் திருப்பி நீங்கள் ஒரு யூட்டிலைஸ் பண்ணி வேற டைம் நீங்கள் ஒரு தூங்குற டைம்லையோ இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒர்க் பண்ணுற டைம்லையோ அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி முடிக்க முடியும். பட் இந்த பிளானை கன்ஃபார்மாக லேக் இல்லாமல் ட்ரை பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது அன்வான்ட் ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அது லேக் இருந்தது அப்படின்னா அதை நெக்ஸ்ட் 3 days பிளானில் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மைண்டில் முதல்ல ஏற்றிக்காதீங்க. நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா யார் சொன்னதும் திருப்பி அவங்களோட வாயே உங்களை புகழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். முதல் விஷயம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஆனுவல் பிளானர் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் அகைன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை இதில் சோர்வடைகிறீங்க அப்படின்னாக்கா அகைன் உங்களோட வெற்றி வாய்ப்பை நீங்கள் தவற விடுறதா தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்து குரூப் 4 நமக்கு வரும். அப்படி 26 வராட்டியும் 27 வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 2026 மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். அப்படி வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போலேருந்தே நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக உங்களை தேடி வரும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி படிக்க மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டியிருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இதில் நமக்கு
ஸ்கூல் புக்கில் இயர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் எழுதி தனியாக நோட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட இதுலேயே நம்ம அந்த இயர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணிக்கோங்க, அதை தனியாக நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டும் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 10th வரையும் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் 11th 12th ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ரெடியான உடனே உங்களுக்கு ஒரு வருஷம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஒரு எடுத்து நீங்கள் உங்களோட நோட்டில் தனியாகவும் எழுதி வச்சுக்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்றவங்க ஒரு பிரிண்ட் போட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தமிழ் எப்படி படிக்கணும், ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், யாரெல்லாம் குரூப் 4 இந்த டைம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நல்ல துறையை செலக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.